ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன டாபிக் பத்தி நம்ம பார்க்க போறோம்னா, ஒரு சயின்ஸ் புக்ல தான் கான்செப்டா படிச்சிருப்பீங்க. அதை இப்ப பிராக்டிகலா செஞ்சு பார்க்க போறோம். இதுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் என்னன்னா, ஒரு லேசர், ஒரு பிளேன் மிரர், அப்புறம் இந்த மாதிரி செட்டப் இருந்தா போதும். சரி, பிராக்டிகல் உள்ள பார்த்துருவோமா? நம்ம இந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நீங்க ஒரு மேஜிக் பார்க்க போறீங்க. நான் இப்போ இந்த லேசர் லைட்டை ஆன் பண்ண போறேன். இந்த லேசர் லைட்டை இதுல ஆன் பண்ணும்போது தெரியுதா உங்களுக்கு? இந்த லைட் என்னன்னா, இதுதான் இன்சிடென்ட் ரேன்னு சொல்லுவோம். இதுல பட்டு போகக்கூடியது இருக்குது, இது ரெஃப்ளெக்டர் ரேன்னு சொல்லுவோம். இந்த ஆங்கிள் தெரியுதா? அதாவது எப்பயுமே ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸும் ஆங்கிள் ஆஃப் ரெஃப்ளெக்டன்ஸும் சேமா இருக்கும். தெரியுதா? நான் எவ்வளவு சேஞ்ச் பண்றனோ அதுக்கு ஈக்குவலா ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் எவ்வளவு சேஞ்ச் பண்றனோ அதே மாதிரி ஆங்கிள் ஆஃப் ரெஃப்ளெக்டன்ஸும் அதுக்கு ஏற்றால சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இதுதான் சொல்லுவாங்க, எப்பயுமே ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸும் ஆங்கிள் ஆஃப் ரெஃப்ளெக்டன்ஸும் எப்பயுமே சேமா இருக்கும்னு சொல்லுவாங்க. இந்த கான்செப்ட் பயன்படுத்தி தான் பெரிஸ்கோப், அதாவது ஒரு சப்மரைன் மேல என்ன நடக்குது, ஒரு நீர்மூழ்கி கப்பல் தண்ணிக்குள்ள இருக்கு, மேல என்ன நடக்குதுன்னு எப்படி பார்ப்பாங்கன்னா பெரிஸ்கோப் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு பார்ப்பாங்க. அது இந்த ஆங்கிள் ஆஃப் ரெஃப்ளெக்ஷன் இந்த கான்செப்ட் பேஸ் பண்ணி. இது மட்டும் இல்ல, சோலார் குக்கர், அப்புறம் நம்ம வண்டியில யூஸ் பண்ற ரியர் மிரர்ஸ், இது எல்லாமே இந்த கான்செப்ட் பேஸ் பண்ணி தான் இருக்கு.